மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அமைந்துள்ளது மூலனூர் கிராமம். இங்குள்ள மாலமேடு பகுதியைச் சேர்ந்தவர் 70 வயதான மாரியம்மாள். இவருடைய கணவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்து விட்டார். இந்த தம்பதிக்கு ராஜகோபால் என்ற மகனும் ஏசம்மாள் என்ற மகளும் உள்ளனர். ஏசம்மாளுக்கு திருமணமாகி கணவர் வீட்டுடன் வசித்து வருகிறார். 42 வயதான ராஜகோபால் சென்ட்ரிங் தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். ராஜகோபாலுக்கும் திருமணமான நிலையில் அவர் மதுபோதைக்கு அடிமையானதால் ராஜகோபாலின் மனைவி கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன் அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார். இந்த சூழலில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மூதாட்டி மாரியம்மாள் படுத்த படுக்கையாகவே இருந்துள்ளார். இதற்கிடையில் தினம்தோறும் மதுபோதையில் வீட்டிற்கு வரும் ராஜகோபால் தாய் மாரியம்மாளை கவனிக்காமல் இருந்து வந்துள்ளார். அந்த நேரத்தில் மகள் ஏசம்மாள் அடிக்கடி வீட்டுக்கு வந்து மாரியம்மாளை குளிக்க வைத்து துணி மாற்றி விட்டு செல்வார். அந்த வகையில் கடந்த 13ஆம் தேதி மாலை ஏசம்மாள் வழக்கம் போல் தனது தாய்க்கு பணிவிடை செய்வதற்காக வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது படுத்த படுக்கையாக இருந்த மாரியம்மாள் அங்கேயே மலம் கழித்தபடி இருந்துள்ளார். இதை பார்த்ததும் ராஜகோபாலை தொடர்பு கொண்ட ஏசம்மாள் அம்மாவை ஒழுங்கா பார்த்துக்க முடியாதா என சத்தம் போட்டிருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனிடையே மகள் ஏசம்மாள் வீட்டிலிருந்த துணிகளை காயப்போடுவதற்காக வெளியே சென்றுள்ளார். அந்த நேரத்தில் தலைக்கேறிய மது போதையில் இருந்த ராஜகோபால் கொடூர திட்டத்துடன் வீட்டிற்கு வந்துள்ளார். உள்ளே வந்தவர் சமையல் அறையில் இருந்த கத்தியை எடுத்து வந்து தன்னை பெற்றெடுத்த தாய் என்றும் பாராமல் மாரியம்மாளின் கழுத்தை அறுத்து கொலை செய்திருக்கிறார். மூதாட்டியின் அடல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் இச்சம்பவம் குறித்து மூலனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் மூதாட்டி மாரியம்மாளின் சடலத்தை கைப்பற்றி கொலையாளி ராஜகோபாலை கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு ராஜகோபாலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மதுபோதையில் தாயின் கழுத்தை அறுத்து கொலை செய்த மகனின் செயல் திருப்பூரை கதிகலங்க வைத்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.